ஓம் சாந்தி சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, தேக் பான் சே ஞாரா ஸ்திதி, அதாவது உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு இருப்பது. அத இந்த எல்லா விஷயமும் நம்ம இன்னும் அதுல நம்ம சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. யாருக்காச்சும் நீங்க மத்த ஏதாவது காரியம் செய்யும்போது, ஓ இது கூட தேகுபான் சே ஞாரா தானே அப்படின்னு தோணுச்சு, அந்த மாதிரி கருத்து யாருக்கும் பட்டுச்சு அப்படின்னா நீங்க அதை சொல்லலாம். நம்ம கிளாஸ்ல பேசாத கருத்துக்கள் இருந்ததுன்னா, ஏன்னா நிறைய இருக்கு இன்னும். அத வந்து நம்ம கிளாஸ்ல மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு 15 to 20 விஷயம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பாபா வந்து அதை எல்லாத்தையுமா சேர்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை என்னன்னு நீங்க யாராச்சும் சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க நிஜமாவே ஓரளவுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணிருக்கீங்க. என்னது இதெல்லாம் என்னது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, இந்த 15 வார்த்தையையும் ஒரு வார்த்தையில அடக்க முடியுமா? என்னடா சிஸ்டர் இன்னைக்கு விடுகதை போட்டுட்டாங்களே. எதுவும் ஒன்றாலே நாம ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இவங்க ஒரு ஹோம்ஒர்க் வைக்கிறாங்களே. அந்த ஒரு வார்த்தை என்னன்னா உங்களுக்கே கேட்டா ஆச்சரியமா இருக்கும். என்னுடையது அப்படிங்கறதுதான் அந்த ஒரு வார்த்தை. பாபா வந்து சொல்வார்ல, மே அவர் மேரான்னு சொல்வார்ல. மேனா நான், மேரானா என்னுடையது. இப்ப இந்த 15-20 விஷயங்களும் என்னுடையது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னு, நான் தான் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டேன். அதுல முத விஷயம் என்னுடையது அப்படின்னா அது என்னன்னா என்னுடைய பெயர். சின்ன குழந்தையில அந்த பேரை வச்சுதான் நம்மள திரும்பி பார்க்க சொல்லுவாங்க, நம்மள கூப்பிடுவாங்க. இல்ல சின்ன குழந்தைய வந்து பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டா அதுக்கு வந்து உடனே அது திரும்பி பார்க்கும். அதுக்கே ஒரு 5-6 மாசம் ஆயிடும்ல. நான் சின்ன குழந்தைங்களை பார்த்தே நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ஐ மீன் லைக் க்ளோஸ் இன்டராக்ஷன்ல ஒரு 6 மாசம் ஆயிடும்ல அதுக்கு பேர் தெரியும். 6 மாசத்துல எல்லாம் பேர் தெரியும். உடல்லாம் அப்புறம் தான் தெரியும். போட்டோ எல்லாம் எடுத்து காட்டுவோம். அப்புறம் தான் அது போட்டோல அது யாருன்னு சொல்லும். கண்ணாடி எல்லாம் அப்புறம் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெயர் தான் நம்மளுடைய அட்டாச்மெண்ட். என்னுடையது அப்படின்னா அந்த பெயர் தான். சோ என்னுடைய பெயர், என்னுடைய உருவம், அப்புறம் இது மாதிரி எல்லாமே அதுல நீங்க பாருங்களேன். சொந்த பந்தம், நான் செய்யற தொழில், நான் என்ன படிச்சிருக்கேன், நான் இந்த சமுதாயம், எல்லாமே என்னுடையதுதான். உடலை வச்சு ஆரம்பமான எல்லா விஷயமும் என்னுடையதுதான். சோ இந்த என்னுடையது அப்படிங்கறதுல எல்லாம் இருந்து விலகி டிட்டாச்சா அந்த A to B போறோம்ல, இந்த லைன்ல ஏல இருந்து ஒண்ணு நான் இல்ல நான் இல்ல நான் இல்லன்னு B பக்கம் போறோம். உடல்ல ஆரம்பிச்சு இல்ல இல்ல இல்லன்னு B பக்கம் போறோம். அப்போ உடல்து எதுவுமே என்னது இல்ல. இந்த உடல்ல இருந்து நான் விடுபட்டு இருக்கிறேன். நான் டிட்டாச்ட். தேக் பான் சே ஞாரா. டிட்டாச்ட். ஞாரானா டிட்டாச்ட். ஓகேங்களா? இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வேற யாருக்கும் இதுல இல்லாத விஷயங்கள் பட்டுச்சா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து பாருங்களேன், ஆத்மா நம்மளே ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம். ஆனா இந்த பாடியும் நானும், ஆத்மா நான் பாடியில சேர்ந்து மனிதரா நாம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம். எஸ் ஆர் நோ? அந்த வீட்டுக்குள்ள நாம மட்டுமா இருக்கிறோம்? அந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ சாமான் இருக்கு. எம்மாமாமா சொல்லியே மாளாது, அவ்வளோ சாமான் இருக்கு. எஸ் ஆர் நோ? ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லாம என்னால இருக்க முடியுமா? எத்தனை நாள் ஃப்ரிட்ஜ் இல்லாம என்னால வாழ முடியும்? எத்தனை நாள் ஏசி இல்லாம என்னால வாழ முடியும்?
எத்தனை நாள் வந்து கேஸ் இல்லாம என்னால வாழ முடியும்? கேஸ் ஸ்டவ் ஆர் இண்டக்ஷன் வாட் எவர், அடுப்பு இல்லாம என்னால எத்தனை நாள் இருக்க முடியும்? வாஷிங் மிஷின் இல்லாம எத்தனை நாள் என்னால இருக்க முடியும்? இது ஒவ்வொன்றும் வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க எல்லா சாப்பாடையும் அவ்வளவு கூட நீங்க கஷ்டப்பட வேணாம். ஒரு 5 நாளைக்கு உங்க வீட்டுல கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லைன்னா இது எதுவுமே இல்லைல்ல. இது ஒன்னொன்னா கூட நம்ம தூக்கி போட வேண்டாம். கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க 5 நாள், எப்படி இருப்போம்? யோகா பண்ணுவோமா? நம்மளையே அறியாம போய் ஃப்ரிட்ஜ்ல திறந்து பார்ப்போம் கரண்ட் இருக்கிற மாதிரி. அது கரண்ட் இருந்தா தானே ஓடும். எஸ் ஆர் நோ? கேஸும் வந்து கரண்ட்ல தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கேஸும் எரியாது. நீங்க பழக்க தோஷத்துல போய் திறந்து பாப்பீங்க. எஸ் ஆர் நோ? இதெல்லாம் கூட என்னுடையதுதான். இதெல்லாம் கூட என்னுடையதுதான். எஸ் ஆர் நோ? இதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல இல்ல. நம்ம லிஸ்ட்ல பாடி சம்பந்தப்பட்ட அந்த வரைக்கும் தான் இருக்கே தவிர, உறவு முறைகளோ சொத்து பத்தோ இல்ல இந்த வீட்டுல இருக்க ஜாமான்லாம் சொத்து பத்துல தானே வரும். இதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா இதெல்லாம் என்னுடையது. இப்ப நான் விடுபட்டு இருக்கேன், எதுவுமே நான் இல்ல, வெறும் ஆத்மான்னா இந்த ஜாமான்லாம் என்னுடையது கிடையாது. அப்ப என் புத்தி அதனால ஈர்க்கப்படவே கூடாது. ஃப்ரிட்ஜ் இல்லையா ஆகான் இருக்கணும், ஏசி இல்லையா ஆகான் இருக்கணும், அடுப்பு இல்லையா ஆகான் இருக்கணும். என்ன இதெல்லாம் டெஸ்ட் பேப்பர் வரப்போகுது இனிமே வரப்போற காலத்துல. நமக்கு கேஸ் பரந்தாவும் நமக்கெல்லாம் கேஸ் கனெக்ஷன் இருக்குமா? என்ன சொன்னீங்க சுகுணா சிஸ்டர்? மொபைல் ஒரு நாளைக்கு இல்லாம போகுது. கரண்டே இல்லாம போயிடும். கரண்ட் ஒண்ணு போச்சுன்னா போதும், எந்த உபகரணமும் வேலையை செய்யாது. ஆனா இதெல்லாம் என்னுடையது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மள சுத்தி எவ்வளவு சாமான் இருக்கோ அந்த அளவுக்கு we feel secure. Yes or no? உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு சாமான் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பாதுகாப்பு உணர்வு இருக்கு. எஸ் ஆர் நோ? இங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்கும்ல, பஸ் ஸ்ட்ரைக்கு, லாரி ஸ்ட்ரைக்கு, இந்த மாநிலத்துக்கும் அடுத்த மாநிலம், கேரளால இருந்து வெஜிடபிள் வரல, இந்த ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக், 5 நாளைக்கு வெஜிடபிள் வராதான் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? செய்தி கேட்ட உடனே பேக் எடு, மார்க்கெட்டுக்கு போ, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா ரொப்பிடுவோம். எனக்குதான் ஃப்ரிட்ஜ் இருக்கே இல்லைங்களா? சோ எல்லாம் ஏன் அப்ப வாங்கி வச்சுட்டு நம்ம ஏன் அதை வாங்கி வச்சுக்கிறோம்னா, வெளியில என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல, எனக்கு எல்லாம் இருக்கு, சோ ஐ ஃபீல் செக்யூர், எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். சோ நம்மளையே அறியாம நம்மள சுத்தி இருக்கிற சாமான் மேல நம்மளுக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட், அவ்வளோ பற்று இருக்கு. இப்போ உங்க வீட்டுல இருந்து அழகா அம்மா இனிமே ஃப்ரிட்ஜே ஒத்துக்காது, அது உடம்பு சரியில்லையா, அதெல்லாம் இறந்து போனதைதான் உள்ள வைப்பாங்களாம், அதுல வச்சு நம்ம எதுக்கு ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கணும்? உங்க பையன் வந்து ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜை தூக்கி கொண்டு போய் வெளியில வச்சுட்டாரு வாசல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க? இதெல்லாம் நம்முடையது. நான் வந்து எப்படி வந்து முதவே நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம சென்டர்ல வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு எந்த சிஸ்டர்ஸும் ஹேண்ட்பேக் வாங்கல, செருப்பு வாங்கல 4-5 வருஷத்துக்கு. அப்ப இருக்கிறதே 10 இருந்தது இல்ல 5 வருஷத்துக்கு. எல்லாரும் 1-2 வச்சிருப்போம். மேபி நம்ம ஊர்ல மேபி 3 வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா வெளிநாட்டுல எல்லாம் கொஞ்சம் கூட தான் பழகிடுச்சு. அதுவும் நீங்க வேலைக்கு எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நான் வந்து இங்க வேலைக்கு போனது வந்து ஒரு ஃபேஷன் ஷூ கம்பெனி, இட்டலி ஷூஸ், அந்த ஷூஸ், அந்த பாஸுக்கு ஒரு 10 கடை, 10 மால்ல, பெரிய பெரிய 10 மால்ல சிங்கப்பூர்ல அவருக்கு 10 கடை. அவரோட மெயின் ஆபீஸ்ல எனக்கு வேலை. அப்போ நம்ம எங்க வேலைக்கு போனாலும் அங்க ஸ்டாஃப்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால கலர் கலரா ஷூ. யூ டோன்ட் பிலீவ் மீ, நான் பாபாட்ட வரத்துக்கு முந்தி இந்த கம்பெனில வேலை செஞ்சப்ப இங்க 30 pairs of shoes, 30 ஷூஸ்.
நானே டாலு, இதுல வேற ஹை ஹீல் வேற. எல்லாம் போட்டு 30 ஷூ, சோ கிரேசி இல்லைங்களா? எதுக்கு 30 ஷூ? ஷூவே 30 இருக்குன்னா ஹேண்ட்பேக் எத்தனை இருந்தோம்? அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணோம், ஒரு 5 இயர்ஸ்க்கு நோபடி வாஸ் பையிங் நோ ஹேண்ட்பேக், நோ பர்ச்சேஸ் ஆஃப் எனி சார்ட். இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மிஞ்சி போனா ட்ரெஸ், ஒயிட் ட்ரெஸ் மட்டும் 1, 2 வாங்கலாமே தவிர செருப்பு ஷூவும் வாங்கக்கூடாதுன்னு எல்லாரும் 5 வருஷத்துக்கு யாருமே வாங்கல. அண்ட் எவ்ரி திங் வாஸ் ஓகே. இருந்ததே இருந்தது. அந்த மாதிரி நம்ம ஏதாவது எய்ம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு குறிக்கோள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பெருசா நினைக்க மாட்டோம். இப்ப நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் 3 months ஆக போகுது. இது சன்னுடைய வீடு பாருங்களேன். அதனால இங்க எவ்வளவு சாமான் இருக்கும். ஹீஸ் அ பேச்சுலர். அவர் எவ்வளவு சாமான் வச்சிருப்பாரு கிச்சன்ல, எஸ்பெஷலி சமைக்கிறதுக்கு. See, all I have is ஒரு பெரிய வாணல். ஓகே, இட்லிக்கு தனியா இட்லி பிளேட்டு, அந்த இட்லி சட்டி அதெல்லாம் கிடையாது. பேச்சுலர்ஸ் அதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் தோசை எல்லாம் சப்பாத்தி பண்ற மாதிரி ஒரு குட்டி தவா ஒண்ணு, ஒரு சாஸ் பேன், 2 பிளேட், 2 பவுல், ஒரு சல்லிக்கரண்டி மாதிரி ஒண்ணு, ஒரு தோசை கரண்டி ஒண்ணு, ஒரு குழம்பு கரண்டி, ஒரு மிக்ஸி. திஸ் மச், இவ்வளவுதான் இருக்கு கிச்சன்ல. இவ்வளவுதான். அண்ட் 3 months சல்தா ஹை, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. 3 months இவ்வளவுதான் கிச்சன்ல, நத்திங் எல்ஸ். குடிக்க 2 கிளாஸ் நிறைய இருக்கு, பட் ஐ ஒன்லி யூஸ் 2 கிளாஸ். கிளாஸ் நிறைய இருக்கு, பட் இவ்வளவுதான். அடுப்புல வைக்க 3 பாத்திரம் தான். ஒரு தவா, ஒரு பெரிய வாணல், ஒரு பிரஷர் குக்கர், ஒரு சாஸ் பேன், டீ எல்லாம் போடுறோம்ல வெந்நீர் காய்ச்சறதுக்கு, அதுக்கும் கெட்டில் தான். இந்த 4 பாத்திரம் தான் அடுப்புல வைக்கிற பாத்திரம். சாப்பிட 2 பாத்திரம், ஒரு டீ கப், ஒரு கிளாஸ் குடிக்க 2 ஸ்பூன், 4 கரண்டி, இவ்வளவுதான். லைஃப் இஸ் ஆல் ரைட். 3 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடுது. இன்னும் ஒரு 10 மாசம் ஒண்ணு ஐ கேன் ஸ்டில் சர்வைவ் வித் தட். சோ அப்ப பேக் இன் ஹோம் ஏன் அவ்வளவு வச்சிருக்க? Why so much? கேட்டு பாருங்க. அதுக்காக தான் சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். எப்படின்னா 6 மாசத்துக்கு மேல நீங்க எதையாச்சும் பயன்படுத்தலைன்னா அது யாருக்காச்சும் கொடுத்துடணும். இதையெல்லாம் பிசிக்கலா செய்யாம நம்மளால சுபாவ மாற்றம் செய்யவே முடியாது. ஸ்தூல விஷயத்தை தூக்கி போட மனசு வரல, யாருக்காச்சும் உபயோகப்படுறவங்க படுத்திக்கிட்டோன்னு கொடுக்க மனசு வரலன்னா சுபாவ சம்ஸ்காரத்தை எப்படி பார்ப்போம்? கொஞ்சமா இருந்தா தானே நீங்க சார்ட் அவுட்டே பண்ணலாம். வண்டியா வச்சிருந்தா எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? ஏன்னா நமக்கு பழகிடுச்சு, நிறைய வச்சிருந்து பழகிடுச்சு, அடுக்கடுக்கா பீரோல வச்சு வச்சு பழகிடுச்சு. ஆல் திஸ் இஸ் என்னுடைய. அதுக்குதான் சொல்ல வரேன், இதெல்லாம் என்னுடைய. இப்ப வீட்டுல உங்க இந்த மாதிரி வேண்டாத சாமான்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு நீங்க நினைச்சு பாருங்க, நீங்களே ஹாயா இருப்பீங்க. இப்ப இவ்வளவுதான் இருக்கேன்னா கிச்சன்ல நீங்க எவ்வளவு நேரம் அந்த கிச்சனுக்குள்ள இருக்க முடியும்? சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நேரம் அந்த கிச்சனுக்குள்ள இருக்க முடியும்? சேம் கம்ஸ் டு ட்ரெஸ். சேம் கம்ஸ் டு ட்ரெஸ். எத்தனை ட்ரெஸ் போடுறோம், உள்ள எவ்வளவு இருக்கு? எதுக்கு அதெல்லாம்? நாளதான் கடைசியில மாத்தி மாத்தி போடுவீங்க. சோ என்ன, இதெல்லாம் என்னுடைய. அப்போ வீட்டுல கம்மி 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 ஆக்கிட்டு see how you feel. how you feel. ஏன்னா இதுல இருந்து எல்லாம் நம்ம ஆதாரத்தை எடுத்துக்கிறோம். எனக்கு இது இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இதெல்லாம் ஆதாரத்தை எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு ஸ்தூல ஆதாரத்தை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பாபா கிட்ட இருந்து தள்ளிதான் இருப்போம். எஸ் ஆர் நோ? சோ இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஓகே, தீஸ் ஆர் சம் ஆஃப் மை ரியலைசேஷன்ஸ். எதுக்கு இவ்வளவு வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே,
இப்ப அடுத்தது வந்து நான் என்ன செய்யலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா, முதவே கொஞ்சம் காலம் பண்ணியிருக்கேன். இப்ப திரும்ப அத செய்யலான்ட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள எதையுமே வைக்கிறது இல்ல. ஃப்ரிட்ஜ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அதுக்குள்ள எதையும் வைக்கக்கூடாது. 3 நாளைக்கு ஒரு வாட்டி மார்க்கெட் போணும். பழம், காய்கறி வாங்கிட்டு வரணும். வெளியிலேயே வச்சுக்கணும், சமைக்கணும். திரும்ப கடைக்கு போணும். வேண்டறப்ப கடைக்கு போணும். வேண்டியத மட்டும் வாங்கிட்டு வரணும். இதுக்கே நான் கையில லிஸ்ட் எழுதாம கடைக்கு போமாட்டேன். அதெல்லாம் ஒரு டிசிப்ளின். இல்லன்னா கடையில போய் இப்ப சிஸ்டர் சொன்னாங்கல்ல, சாப்பிடுறோமா, சாப்பிடலையோ கண்டதெல்லாம் வீட்ல அங்க என்னென்ன சேல் போடுறானோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துர வேண்டியது. லிஸ்ட்டோட போனோம்னா, அந்த லிஸ்ட் எங்க இருக்கும்னு கடையில நமக்கு தெரியும். அங்க போவோம், வேண்டிய சாமான எடுப்போம், நேரா வீட்டுக்கு வந்துருவோம். ஓகே. இப்ப அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும் வீட்ல. அது எமர்ஜென்சிக்கு. ஆனா அத யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி, அப்படியே சமைக்கணும், அப்படியே சாப்பிடணும். என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு கடைக்கு போகணும், வாங்கணும், சமைக்கணும், சாப்பிடணும். அந்த காலத்துல இருப்பாங்கல்ல அந்த மாரி. ஸோ அந்த மாரி டெஸ்ட் டிஃபரெண்ட் திங்ஸ் ஸோ தட் நம்மளுடைய டிபெண்டன்சி அதை நாம் சார்ந்து இருப்பதிலிருந்து நாம வெளியில வரணும். பெட்டா? பெட்டெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு பாபா சொல்லிட்டாரு எப்பயோ. தாதி ஜான்கி வந்து எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரு வந்து டாக் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து தூரமா தான் காட் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. டிஓஜி டாக் திருப்பி போட்டா காடு இல்லைங்களா? அதனால தாதி எப்போதும் நாய் வச்சிருக்கிறவங்க வீட்டுல போகவும் வைக்க கூடாது. அந்த வீட்டுல சாப்பிடவும் மாட்டாங்க. ஆனா இப்ப தாதிக்கு அப்புறம் பார்த்தா சில சென்டர்லயே நாய் வச்சிருக்காங்க. ஓகே. சோ பெட்ஸ் எல்லாம் வந்து அன்னெசசரி பாண்டேஜ். ஓகே. ஏன்னா உள்ள எவ்வளவு தூரம் உள்ள போறீங்களோ அந்த அளவு வெளியில வர கஷ்டமா இருக்கும். உள்ள போயிட்டீங்க. இப்ப உள்ளே இருந்து நீங்க இப்ப அந்த காலத்து வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா 4 கட்டு 5 கட்டு வீடு இருக்கும்ல. முதல் கட்டுல வந்து வெறும் ஹால் மட்டும்தான் இருக்கும். வெளியில இருந்து வரவங்க உட்கார்றதுக்கு. 2வது கட்டுல கொஞ்சம் நெருக்கமான ஃபேமிலி இருந்தா 2வது கட்டு, 3வது 4வது கட்டு, 5வது கட்டு தான் சமையல் அறை இருக்கும். சோ எல்லாரும் சமையல் அறைக்கெல்லாம் வந்துட முடியாது. நீங்க பார்த்திருக்கீங்கல்ல செட்டிநாடு வீடெல்லாம். 7 கட்டு இருக்கும், 8 கட்டு இருக்கும் பழைய வீட்ல எல்லாம். சோ அந்த மாதிரி நாம எத்தனை கட்டு உள்ள போறோமோ அவ்வளோ டைம் எடுக்கும் நமக்கு வெளியில வர்றதுக்கு. நேச்சுரலா அந்த டிட்டாச்மெண்ட் வந்து ஃபீல் ஆகும். இன்னொரு எனக்கு என்ன அனுபவமானதுன்னு சொல்றேனே. இப்ப வந்து நான் ஆத்மா இந்த உடல் வந்து வேற. நான் வந்து இந்த தேவ் அபிமான் இல்ல. தேவ்பான் से न्यारा இல்ல. பட் நான் ஆத்மான்னு பழகுறப்ப நீங்க சாப்பிடுறப்போ காலையில மோஸ்ட்லி வந்து நான் சமைத்த உணவு சாப்பிட மாட்டேன். ஃபுல்லாவே வந்து பழங்கள் மட்டும்தான் சாப்பிடுவேன். பழங்கள் அண்ட் நட்ஸ், ஊற வச்ச நட்ஸ். ஸோ வந்து அப்போ உட்காந்து இப்படி நம்ம சாப்பிடுறப்போ அந்த இயற்கை உணவு இருக்கு இல்லையா? சமைக்காத உணவு இல்லையா? அந்த உணவினுடைய தன்மை நேச்சுரலா வந்து நம்மள மாஸ்டர் ஆக்குது. இப்போ சமைத்த உணவு சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் அத சூடா சாப்பிட்டுறணும் அப்படின்னு ஒரு விஷயம். அது உடல் உணர்வு தானே. சூடா சாப்பிடணுங்கிறது. அப்ப அந்த விஷயமே இந்த இயற்கை உணவு சாப்பிடுறப்ப அந்த எலிமெண்டே இல்ல. சூடா பழத்தை யாராச்சும் சூடா சாப்பிடுவோமா? இல்ல. சோ அந்த எலிமெண்டே இல்ல. சோ உடல் உணர்வுங்கிறதே வந்து நம்ம இயற்கை உணவு சாப்பிடுறப்ப ஏற்பட மாட்டேங்குது. ஒண்ணு இந்த சூடா சாப்பிடணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுங்கிற அந்த உணர்வே வரமாட்டேங்குது. தட் டசன்ட் மீன் நான் லிட்டிலா சாப்பிடல. பழம்ங்கிறது காலையில ஒரு மீல். ஒரு மீல் அப்படின்னா, ஒரு மீல்ன்னா ஒரு சாப்பாடுன்னா நம்ம வயிறு நிறைய தானே சாப்பிடுவோம். வயிறு நிறையன்னா இட்ஸ் நாட் வயிறு முட்டை இவ்வளவு கிடையாது. அந்த வயிறு நிறையிற வரைக்கும் இட்லி, தோசைன்னா வயிறு நிறையிற வரைக்கும் சாப்பிடுறோம்ல. இப்ப பழங்களையும் வயிறு நிறைய அந்த மாதிரி ஒரு இட்லி, தோசை நம்ம சாப்பிடுற மாதிரி பழங்களை சாப்பிடுறது. ஓகே. சோ அதுல வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுங்கிற அந்த பேராசையே வரமாட்டேங்குது. ஆனா இப்ப நீங்க சமைத்த உணவு சாப்பிடுறப்ப அது உங்களுக்கு பிடிச்ச உணவாகவோ, இல்ல அது நல்ல சுவையா இருந்துச்சோ அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வாய் சாப்பிடலாம். அந்த ஒரு எண்ணம் வருதுல்ல. அது வந்து இந்த இயற்கை உணவு சாப்பிடுறப்ப வரமாட்டேங்குது.
இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க. சோ அந்த மாதிரி நீங்க வித்தியாசமா ட்ரை பண்ணி பாருங்க. சோ நாம ஆத்மான்னு இயற்கை தானே ஆத்மா. அதனால எந்த அளவுக்கு இயற்கையில நாம போறோமோ அந்த அளவுக்கு இயற்கை வந்து நமக்கும் அதுக்கும் ஒத்து போகுது. நம்மளுடைய இப்ப பயிற்சிக்கும் இந்த நாம சாப்பிடுறதுக்கும் ஒத்து போறப்போ கண்ட்ரோல் இஸ் நேச்சுரல். ஐ எம் நாட் கண்ட்ரோலிங். இப்ப நீங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிடணும்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி அது கூடயும் சாப்பிடக்கூடாது, குறைச்சலும் அளவு எடுத்து மெஷரா பண்ண முடியும் அவங்க வயத்த. இதெல்லாம் இருக்கு பாருங்க, இவ்வளவு விஷயம். ஆனா நீங்க இயற்கையா சாப்பிடும் போது அதுல கண்ட்ரோல்ங்கிற எலமெண்டே இல்ல பாருங்க, நேச்சுரலா இருக்குல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. இந்த குரூப்ல வந்து எல்லாரும் 10 நாள் சாப்பிடாம, ஐ மீன் சமைச்ச உணவு சாப்பிடாம 10 நாள்லாம் இருந்திருக்கும் இதே குரூப்ல. So afternoon is 2 vegetables, sister. One is salad, another one is சமைச்ச ஒரு காய். ஐ மீன் லைக் வித் பொரியல். சம்டைம்ஸ் இப்போ சாம்பார் போட்டு பருப்பு போட்டு சாம்பார் பண்றோம்னா அன்னைக்கு பொரியலும் சாலடும் இருக்கும். குழம்புல பருப்பு போடல, குருமா அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து சம் அதர் ஃபார்ம் சுண்டலா இருக்கும். ஒரு புரோட்டீன் ஷுட் பி தேர் இன் லஞ்ச் அண்ட் டின்னர். புரோட்டீன் சொல்லும் போது இட் கேன் பி தோஃபு, சோயா புரோட்டீன் நம்ம ஊர்ல சொல்றோம்ல அது, இல்லைன்னா எனி கைண்ட் ஆஃப் சுண்டல், இல்லைன்னா ஒரு கூட்டு. நைட்டு டின்னர் ரெண்டுத்துலயும் பருப்பு ஒரு கைப்பிடி அளவான இருக்கணும். பெரிய கைப்பிடி, மேபி 2 or 3 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்கணும். அது கூட யூ கேன் டேக் மில்லட்ஸ், இல்ல ரைஸ்னா ரொம்ப குட்டி கப், ஒரு கட்டோரி, சின்ன கட்டோரி ரைஸ் இருக்கலாம். நீங்க மில்லட்ஸ் சாப்பிட்றீங்க, மில்லட்ஸ்னா சிறுதானியம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட் கேன் பி 2 cups ஆல்சோ. பட் ஒரு கப்புக்கு மேல உங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா சாலட் இருக்கும், காய்கறி இருக்கும், அப்புறம் யூ கேன் கொஞ்சோண்டு மோர் எடுத்துக்கலாம். அண்ட் நைட் வந்து நார்மலி இந்த சுண்டல் ஏதானோ அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு அதுல ஆட் டர்னிப், கியூக்கம்பர், டொமேட்டோஸ், சம் டேஸ் வந்து சாட்னு சொன்னா நான் அந்த சட்னி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா தனித்தனியாலாம் அரைக்க மாட்டேன். கிரீன் சட்னி அண்ட் ஸ்வீட் சட்னி தெரியும் இல்லையா, சாட் எல்லாம் உங்களுக்கு. அதுல நான் எல்லாத்தையும் போட்டு ஒரே சட்னியா அரைச்சிருவேன். பேரிச்சம்பழம், கொஞ்சமா புளி, காரம் எல்லாம் வச்சு ஒரே சட்னியா, கொத்தமல்லி புதினா வச்சு ஒரே சட்னியா அரைச்சிருவேன். ஸோ யூ மேக் சாட் வித் சம்டைம்ஸ் வெறும் பீனட்ஸ் போட்டு, வறுத்த கடலை இருக்கு இல்லையா, வறுத்த கடலை, தென் எல்லா வெஜிடபிள்ஸ், கேரட்ஸ், குக்கும்பர், டொமேட்டோ, அப்புறம் அதெல்லாம் போட்டு இதையும் போட்டு கொஞ்சமா அந்த ஓம்பொடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இந்த சாட் சட்னி போடுவேன் இந்த மாதிரி. அண்ட் சம்டைம்ஸ் இதையே வந்து அவள் சூடா சாப்பிடணும்னு தோன்ற அன்னைக்கு இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் சாலடுக்கு மாதிரி கிரேட் பண்ணிட்டு, அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தண்ணியில புழிஞ்சிட்டு ஒரு 5 minutes ஊற வச்சுட்டு புழிஞ்சிட்டாக்கா அது உதிரா வரும் இல்லையா. தென் அதை வந்து நீங்க அடுப்புல வச்சுட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டீங்க, தாளிச்சுட்டு கிளறி விட்டீங்கனாலே சூடாயிடும் அவல். அதை இறக்கிட்டு அதுலயும் நீங்க வறுத்த கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு அந்த கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்னா கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தென் இந்த எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு மாங்காய் கிடைக்கிறப்போ மாங்காய் துருவி போட்டுக்கலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம். தென் கொஞ்சமா ஏதாவது வாசனைக்கு போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்கா வேணும்னா அவல் போட்டு சாப்பிடலாம். கிறிஸ்பியா வேணும் அப்படின்னாக்கா அதுல பொரி போட்டுக்கலாம். தென் ஆல் த வெஜிடபிள்ஸ். இங்க நம்ம ஊர்ல டர்னிப் கிடைக்காது. இந்த ஊர்ல டர்னிப் நான் முழுசா இல்ல வெட்டினதா இருக்கு, நாளை காட்டுறேன். வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டர்னிப் அதை வந்து சாலட் அப்படியே சாப்பிடலாம், லைக் கியூக்கம்பர் மாதிரி அப்படியே சாப்பிடலாம் டர்னிப். ஸோ அப்புறம் எப்படியான ஒரு நாளைக்கு ஆலு பரோட்டாலாம் ஆஃப்டர்நூன் தான் பண்ணுவேன், ராத்திரி நார்மலி லைட். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் ஃபுட். ஓகே, ஸோ
முதல்ல சாப்பாடெல்லாம் போட்டோ எல்லாம் போடுவோம் அப்பெல்லாம் டு இன்ஸ்பயர் எவ்ரி ஒன். இல்ல இந்த 10 நாள் விரதம், சமைக்காத உணவு நல்லா இருந்தது. 10 டேஸ் அப்பப்போ சமைக்கவே கூடாது 3 நேரமும். ஒன்லி ரா ஃபுட், நோ பாயில். அது நான் இன்னும் ட்ரை பண்ணல. அதுல வந்து தே மேக் எவ்ரிதிங் நோ, சாம்பார் ரசம் எதுவுமே அடுப்புல வைக்காம எல்லாமே அது மாதிரி பண்றாங்க. நான் இன்னும் அந்த சைடு போகல. பட் ஐ யூஸ் வெரி லிட்டில் ஆயில், வெரி லிட்டில். அதுக்கப்புறம் ஆயில் புல்லிங் பண்ணுங்க. அது யாரும் பண்றீங்களா? அதுக்கான செக்கெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கடையில வாங்குற எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. செக்கெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எங்க மாஸ்டர் வந்து டெய்லி பண்ண சொல்வாரு. நானா ஒரு 4 டேஸ் 3 டேஸ் 4 டேஸ் in a week பண்ணுவேன். நல்லெண்ணெய் வாயில விட்டுட்டு டேஸ்ட் பண்ணக்கூடாது. காலையில எழுந்தது பல்லு விளக்க கூடாது. காலையில எழுந்த உடனே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வாயில ஊத்திட்டு 15 நிமிஷமான அது வாயில இருக்கணும். கொப்பளிச்சுட்டே இருக்கணும். முழுங்கிடக்கூடாது. வாஷ் பேசின்ல எல்லாம் துப்பக்கூடாது. டாய்லெட் போர்ட்ல தான் துப்பணும். வாஷ் பேசின்ல துப்புனா அங்க அடைச்சுக்கும், தண்ணி போகாது. இத நல்லா கொப்பளிச்சுட்டே இருக்கணும். 15 மினிட்ஸ் ஆனும் வாயில இருக்கணும். ஆனா நீங்க டேஸ்ட் பண்ணக்கூடாது. துப்பிடணும். அப்போ அதுக்கப்புறம் நீங்க சுடு தண்ணி ஊத்தி வாய் கொப்பளிச்சா போறோம். பிரஷ் போட்டு விளக்கணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு. ஸோ டெய்லி பண்ண சொல்லுவாங்க. ஆனா நான் டெய்லி எங்க நம்ம அமிர்த் டைம் அதெல்லாம் பண்ணிட்டு இல்லை. ஸோ 3-4 டேஸ் பண்ணுவேன் இந்த வீக். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் ஹெல்த். யூஸ் ஆல்வேஸ் செக் எண்ணெய். டோன்ட் யூஸ் ஸ்டோர் பாட் எல்லாம் வந்து கடையில வாங்குற எண்ணெய் எல்லாம் எண்ணெயே கிடையாது. ஓகே, வாசனைக்கு தான் அதுல ஒரு சொட்டு விட்டுருக்காங்க. ஒன்லி செக் எண்ணெய் தான். நம்ம ஊர்ல இதயம் நல்ல எண்ணெயில இந்த மாதிரி இதுக்குன்னே வந்து ஆயில் புல்லிங்குன்னே பேக்கெட்டா விற்கிறாங்க. 1 day 1 packet, ரைட்? ஈஸி. நீங்க see it all depends on your sleeping time. இப்ப நீங்க இயற்கையோட நீங்க ஒன்றி வாழணும்னா காலையில வந்து நீ எப்படின்னா சூரியன் அஸ்தமனம் ஆனப்புறம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ், செரிமானம் பண்ணக்கூடிய ஹார்மோன் எதுவுமே சூரியன் அஸ்தமனம் ஆனப்புறம் சுரக்கிறது இல்லை. அதனால உங்களுக்கு டைஜஸ்டன் ஆகாது. அதனாலதான் ராத்திரி லேட்டா சாப்பிட வேணாம்னு சொல்றது. சோ இப்ப நீங்க 4:30 மணிக்கு தான் மத்தியான சாப்பாடே சாப்பிடுவீங்கன்னா அப்ப காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? ஆல் தட் ஹேஸ் டு அட்ஜஸ்ட். காலையில நீங்க மேக்சிமம் பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டாதான் மத்தியானம் 1 மணிக்கு 4 மணி நேரம் கேப் விட்டுதான் லஞ்ச் சாப்பிடணும். லஞ்ச் சாப்பிட்டு 4 hour கேப் விட்டுதான் டின்னர் சாப்பிடணும். சோ நடுவுல எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும்தான் குடிக்கலாம். நடுவுல எல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்க கூடாது. இந்த பக்கம் போறது, ஏதாச்சும் வாயில போடுறது, அப்படி போறது, ஏதாச்சும் வாயில போடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் சாப்பாடு நேரத்திலேயே வச்சு சாப்பிட்டுறணும். See, if you want to eat some snacks, அது வந்து டீ டைம் ஸ்நாக் டைம்னு ஒண்ணு வச்சுக்க கூடாது. உங்களுக்கு காபி குடிக்கணும்னு இருந்ததுன்னா கூட 4:30 மணி 5 மணிக்கு ஒரு காபி குடிக்காம மத்தியானம் சாப்பிட்ட கையோட ஒரு காப்பியை குடிச்சிருங்க, 1/2 டம்ளர். முடிஞ்சது. அப்புறம் வந்து காபி குடிக்க கூடாது. அப்புறம் 6 மணிக்கு 6:30க்கெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். 2 இட்லியோ 3 இட்லியோ சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க அந்த இட்லிக்கு நீங்க ஏதாவது சுண்டல் குழம்பு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு புரோட்டீன் இருக்கும், கார்ப் இருக்கும், வயிறும் நிறைஞ்சிரும். ஏன்னா இப்ப இட்லி மட்டும் சாப்பிட்டீங்க 2 இட்லின்னா அது சீக்கிரம் செரிச்சிரும். ஆனா நீங்க அதுல ஒரு சுண்டல் குழம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சுண்டல் செரிக்க டைம் ஆகும். சோ உங்களுக்கு அதுக்குள்ள நீங்க தூங்கிடணும். 9 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். நீங்க 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பீங்கன்னா பசிக்கும் நிச்சயமா. சோ அதுக்குதான் பாபாவுடைய டைம் டேபிள் பாத்தீங்கன்னா நீங்க பாபாவோட இது ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இயற்கையோட அப்படியே கரெக்டா